சண்முகா, சரவண பவனே, இடும்பனே, கடம்பனே, சூரனை வென்ற சுப்பிரமணியா, சுந்தரவேலா, திருச்செந்தூர் முருகா, என் கண்கண்ட கடவுளே, மயில்வாகனனே, நீ உரைப்பது என்னவென்றால் என் மனதிற்குள் தலை வைத்து படுப்பது, மேற்கு தலை வைத்து கிழக்கு முகமாக கால் நீட்டி படுக்க வேண்டும். தெற்குப்புறம் தலை வைத்து படுக்கக்கூடாது. வலதுபுறம் தலை வைத்து படுக்கக்கூடாது. மேற்கு முகம் தலை வைத்து படுத்தால் நல்ல சிந்தனைகள் வரும், நல்ல கனவுகள் வரும், தீய செயல்கள் வராது. அதோட இந்த கவியை சொன்னால் அதை விட கெட்ட கனவுகளே வராது. பைகோட ரவரட்டனம் சொக்கர் பதிய விட்டு வைகாபுரிக்கு வருகையிலே மெய்யான் களிப்பிளி மிரட்டி உருட்டி ரசிக்க வருகுது கந்தையா. பைகோட ரவரட்டனம் சொக்கர் பதிய விட்டு வைகாபுரிக்கு வருகையிலே மெய்யான் களிப்பிளி மிரட்டி உருட்டி ரசிக்க வருகுது கந்தையா. பைகோட ரவரட்டனம் சொக்கர் பதிய விட்டு வைகாபுரிக்கு வருகையிலே மெய்யான் களிப்பிளி மிரட்டி உருட்டி ரசிக்க வருகுது கந்தையா என்று 3 தடவை சொல்லுங்கள். வீட்டில் தீவினை அகலும், வந்தவினை போகும், கஷ்ட நஷ்டமெல்லாம் ஓடிப்போகும், செல்வம் பொங்கும். முருகனுடைய கவி இதுதான். சொல்லுங்கள் நீங்கள் 3 முறை. இதே மாதிரி செயல்படுங்கள். அரோகரா, 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 அரோகரா.